பிரேஸ் லார்ட். இங்கே வந்த அனைவருக்குமே நாங்கள் வணக்கம் சொல்லுகிறோம். இன்னைக்கு நாங்கள் இயேசுப்பாவை பற்றி உண்மையான சாட்சி கொடுக்கலான்ட்டு தான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் நாங்கள் சொல்கிறது கேட்டுட்டு நீங்கள் நாங்கள் ஏன் இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லோரும் நல்லா கேளுங்க. இந்த இடத்துல நான் ஒரு சாட்சியாக இருக்கேன், ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கேன். நானும் இந்த வீடியோ இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நான் இந்த டீமோடு கூட சேர்ந்தேன். எனக்கு ஊழியம் செய்யணும், கடவுளுக்காக ஊழியம் செய்யணும் ஒரு வாஞ்சை இருந்ததுனால நான் இந்த டீமில் சேர்ந்துட்டோம். உண்மையிலே தேவன் உயிரோடு இருக்கிறவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம்ன்று நான் அறிந்த ஒரு சாட்சியாக நான் இங்கே இருக்கிறேன். இந்த சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. தேவன் செஞ்ச நன்மையை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இங்கே உயிரோடு இருக்கிறதுன்னா என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு இந்த உயிரை கொடுத்தாரு. நான் ஒரு பெரிய விபத்துன்னு சொல்கிறத விட என் சரீரத்தில் இருந்து டிஸ்கு முது எலும்பு தண்டு எனக்கு பிரச்சனையாக இருந்தது. அதில் இருந்த ஜவ்வு ரெண்டு சைட்லேருந்து வெளியே வந்துடுச்சு. ஆனாலும் மேஜர் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனாலும் ஏசப்பாவை நம்பினேன். அவர்கிட்ட அழுத, மனுஷங்கிட்ட அழுவலை, ஏசப்பாட்ட அழுத. இன்னைக்கு அவர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. நான் எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணலை, ஆனால் மருந்து கொஞ்சம் எடுத்தோம், அவ்வளோதான். மற்றபடி இன்னைக்கு என்னை நடக்க வச்சிருக்காரு. எனக்கு உயிரை கொடுத்ததுக்காக நான் ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். இது ஒரு பொய்யான வார்த்தைகள் இல்லை, உண்மையான வார்த்தை. நீங்களும் ஏசப்பாவை நம்புங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குதா, நீங்கள் தேவனே நம்புங்க. ஒரு கடுகு அளவு நம்பிக்கை இருந்தால் போதும். நீங்கள் விசுவாசிங்க, விசுவாசியா தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை உண்மையாக இருக்க என்னோட வாழ்க்கையில் இது எனக்கு வியாதியிலிருந்து மட்டும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தரல. நிறைய விஷயங்கள் யாருக்குமே தேவையில்லாத ஒரு பொருளாக இருந்த என்ன ஏசப்பா தான் வேணும் சொல்லி என்னை நேசிச்சாரு. நானும் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவதான். இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்க ஒரு குடும்பத்திலிருந்து தான் நானும் வந்தேன். என் சொந்தங்களுக்கோ என் பெற்றவங்களுக்கோ என் கூட பிறப்புகளுக்கோ யாருக்குமே என்ன தேவையில்லை. ஆனால் ஏசப்பா நம்மளை எல்லாரையும் உண்டாக்கின கடவுள் ஏசப்பாவுக்கு என்ன தேவைப்பட்டது. என் ஆண்டவருக்காக நான் உண்மையான சாட்சியாக இருப்பேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த சாட்சி கேட்டு ஆண்டவர் மேலே நம்பிக்கை கண்டிப்பாக உண்டாகும். நீங்கள் எல்லாருமே தேவ பிள்ளைகள் தான். எல்லாருக்கும் எனக்கு சரீரத்தில் பாரம்ன்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளேயும் ஒரு வேதனை இருக்கும். அது யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுங்க. ஏசப்பதான் உண்மையான தெய்வம், அவர் நல்லவர், அவர் வல்லவர். அவர் இந்த உலகத்தை உண்டாக்குனது அவர் தான், நம்மளை ஒவ்வொருத்தங்களையும் உண்டாக்குனது அவரு தான். இந்த இடத்துல நான் அழுவக்கூடாதுன்னு நினச்சிதான் நான் இருக்கிறேன். எனக்கு வாக்குகள் இல்லை. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவரு தான் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் போகும்போதும் அந்த சுகபலனே கொடுத்து தைரியமாக இந்த சாட்சியை சொல்கிற அளவுக்கு ஏசப்பா தான் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கார். இதில் எனக்கு மட்டும் கிடையாது, எங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த சாட்சி அவங்க எல்லாமே ஒவ்வொரு இடங்களிலும் சாட்சி கொடுக்குறாங்க. நாங்கள் எங்கள் ஏசப்பா உலகமெங்கும் நீங்கள் சாட்சி கொடுக்குற பிள்ளைகளாக இருப்பேன்னு. அதே மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொருத்தங்களும் இன்றைக்கி சாட்சியாக நிற்கிறோம். இனி எங்களுக்கு நிறைய மனுஷர் இடத்துல சொல்ல முடியாத நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். நீங்களும் ஏசப்பா கிட்ட தனிமையிலே நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசப்பா இவ்வளவு என்னை பேச வச்சதுக்காக ஏசப்பாக்கு நன்றி.